நாட்களெல்லாம் நமக்கு போதுமானவராக இருந்தார். எப்படிலாம் போதுமானவராக இருந்தார்? பூமிக்குரிய சகல நன்மைகளையும் கட்டளையிட்டார். சரத்துக்கு தேவையான சுகத்தை தந்தார், தேவையான வேலையை தந்தார், வருமானத்தை தந்தார். இதெல்லாம் எதுக்குரியது? பூமிக்குரியது. எதற்கு கத்தனை பூமிகளை தந்தார்? ஜெபம் பண்ணலாம். கத்தனை நம்மோடு பேச முடியாது. ஒரு ஜெபம் பண்ணுங்க எல்லாரும். சத்தியத்தை நடக்கத்தக்கதாக பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அதிகமாய் செய்து கர்த்தாவே ஜீவிக்கவும் ஆண்டவரே கர்த்தாவே நீர் உண்மையில வரும்பொழுது எடுத்துக் கொள்ளப்படும் ஊழலை ஆயத்தப்படுத்தும். தேவரீர் ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நம்முடைய வருகை நாளுக்கு ஆயத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. கர்த்தர் நமக்கு பூமியிலே வரும் பொழுது நமக்கு ஒரு சரீரத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப நமக்குன்றது யாரு? நாம ஆத்மாக தான் மனுஷன், யாரு சரீரம் இல்லை இல்லையா? யாரு ஆத்மாக மனுஷன். ஆத்மாவுக்கு ஒரு சரீரத்தை தந்திருக்கிறார். எதற்காக தந்திருக்கிறார்? ஆத்மா காணப்படாது, அதனால சரீரம் காணப்படட்டும் வச்சிருக்காரு. எப்படி? கர்த்தர் ஆத்மாவுக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினார். இதை இயேசுல பார்க்கலாம். நம்ம இயேசு என்ன சொன்னாரு? இதோ நான் இந்த சித்தம் செய்ய வருகிறேன், என்னை பற்றி புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது இல்லையா? நீர் எனக்கு ஒரு சரீரத்தை ஆயத்தப்படுத்தினீர். அப்போ பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? ஒரு சரீரம் வேணும். நாம் பூமியில வருவதற்கு முன்பு எங்க இருந்தோம்? அவரோட இருந்தோம். இருந்தோமா? சரி, வாசிங்க நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். I was set up from everlasting, from the beginning on ever the earth was. அதுக்கப்புறம் 31 வாசி. Rejoicing in the habitable part of his earth, and my delights were with the sons of men. தமிழ் வாசிங்க. 23:31. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அனாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். போதும். அப்புறம் 31. அவருடைய பூ உலகத்தில் சந்தோஷப்பட்டு மனு மக்களுடனே மகிழ்ந்து கொண்டிருந்தேன். இங்க இயேசு இங்க முதல்ல சொல்ல ஞானம் கூப்பிடுது இல்லையோன்னு போட்டிருக்கு. வாசிங்க, ஃபர்ஸ்ட் வசனம் வாசிங்க. 8ஆம் நீதிமொழி 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். Proverbs 8 chapter first verse. ஞானம் கூப்பிடுகிறது இல்லையோ, புத்தி சத்தமிடுகிறது இல்லையோ. ஞானம் கூப்பிடுறது இல்லையோ இல்லையா? ஞானம் கூப்பிடுறது இல்லையோ தான் போடுறாரு. அப்ப ஞானம் என்பது யாரு? இயேசுதான் ஞானம். எங்க போட்டிருக்கு? 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வாசிங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். இங்கிலீஷ்ல 30ஆம் வசனம். That's your Bible. You didn't bring. Where's your Bible? I asked you. Where's your Bible? You didn't bring. எங்க வச்சிருக்கீங்க? பத்திரமா வச்சிருக்கீங்களா? தொலைச்சிட கூடாது. But of him I hear in Christ Jesus, who of God is made unto us wisdom, and righteousness, and sanctification, and redemption. Okay. நம்மள வாசிங்க. 31. அவரே தேவனால் நமக்கு ஞானமும், அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்புமானார். அப்போ நான் மீட்கப்பட்டு அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு முதல்ல என்ன வேணும்? ஞானமாக ஒருவர் வேணும். யாரு ஞானம்? யாரு? அவரே நமக்கு ஞானமானார், அவரே நமக்கு நீதியானார், அவரே நமக்கு பரிசுத்தமானார், அவரே நமக்கு மீட்புமானார். அப்போ எல்லாத்துக்கும் யார் முதல்ல வரணும்? இயேசு. அப்போ மனுமக்களை கூட மகிழ்ந்து கொண்டிருந்தாராம். எப்படி? பூமி உண்டாவதற்கு முன்பதாகவே. அந்த வசனத்தை பார்த்தீங்கன்னாக்கா
பூமி உண்டாகும் முன்னும் இல்லையா, அப்புறம் பார்த்தீங்கன்னா மலைகள் நிலை பெறுவதற்கு முன்பும் குன்றுகள் உண்டாவதற்கு முன்பும் அவர் பூமியையும் அதன் வெளிகளையும் பூமியில் உள்ள மண்ணின் திரள்களையும் உண்டாக்கும் முன்னும் நான் ஜனிப்பிக்கப்பட்டேன் அப்படின்னு இருக்காரு. இங்க முதல் வசனத்தை பார்த்தீங்கன்னா 23ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும் ரெண்டு சொல்றாரு. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற் கொண்டும். அப்ப என்ன அர்த்தம்? பூமி உண்டாக்கப்பட்டது பின்னாட்களிலே ஆதி ஒன்று உண்டல்லவா, அந்த ஆதியின் போது உண்டாக்கப்பட்டாராம். அதுக்கு அளவுக்கு பார்க்க முடியுமா? பிகாஸ் இஸ் காட் சொல்ல முடியாது. அப்போ தேவனோடு கூட இருந்தவர், வார்த்தை என்று தேவன் இருக்கும்போது அவரோடு கூட இருந்தவர். எப்பொழுது வார்த்தை ஆகிறது? வார்த்தை முதல்ல வருவதுக்கு வார்த்தையாக வெளிப்படுவதற்கு முன்பு என்னவா இருக்கும்? அது சிந்தையா இருக்கும் இல்லையா, மனதா இருக்கும் இல்லையா. அப்போ எப்பொழுது வார்த்தை என்ற பெயர் வருகிறது? அந்த சிந்தையானது வார்த்தையாக வெளிப்படும் பொழுது வாயின் வழியாக ஒலி வடிவமாக எழுத்து வடிவமாக வெளிப்படுத்தும் பொழுதுதான் என்ன ஆகுது? வார்த்தை என்றாகிறது. ஒன்று எழுத்தா இருக்கணும், இல்லை என்றால் வார்த்தையா இருக்கணும். எழுத்து முதல்ல வந்ததா, வார்த்தை முதல்ல வந்ததா, சத்தம் முதல்ல வந்ததா? சத்தம் தான் முதல்ல வந்தது. அதுக்காகத்தான் இவங்களா சொல்லுவாங்க, யாரு இந்துக்கள் சொல்லுவாங்க ஓங்காரம் சொல்லுவாங்க. என்னது? ஓங்காரம். வார்த்தைன்னு சொல்ல மாட்டாங்க. ஓங்காரம் என்னன்னா அதான் ஓம் போட ஓம் போடுறாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்னாக்கா அப்படின்னா ஓம் அப்படின்னு அர்த்தமா. அப்ப பேசுறதுன்னு அர்த்தம் வாயை திறந்து மூடினா வார்த்தை வரும்னு அர்த்தம். வாயை திறந்து எந்த ஒரு வார்த்தை வருமா? இது வருமா? வராது இல்ல. அப்படின்னு வருமா? வராது. வாயை திறக்கணும், மூடணும், அப்பதான் வார்த்தை வரும் இல்லையா. அப்படியானால் மனதை வெளிப்படுத்தும்படி வார்த்தை உண்டாகத்தக்கதாக என்ன வேணும்? என்ன வேணும்? சரீரம் வேணும் இல்லையா. அப்ப கர்த்தர் நமக்கு போதிக்கும்படிக்கு ஆவியா இருந்தார். எல்லாராலும் கேட்க முடியுமா? முடியாது. அப்போ இயேசு கிறிஸ்துவை ஞானமாக மாற்றி அவர் நமக்கு அனுப்பி தந்தார். அவர் என்ன பண்றாரு? தேவனுடைய சித்தத்தை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்த நோக்கம் என்ன? பிதாவின் சித்தத்தை வெளிப்படுத்தும். பிதான் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு வந்தார். எதுக்கு வந்தாரு? பிதான் சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு வந்தார். பிதான் சித்தம் என்ன? அதான். அது மட்டும் மறக்கவே கூடாது. ஒன்ன மட்டும் ஞாபகம் வச்சுங்க. எவ்வளவு பெரிய பிரசங்கம் கேட்டாலும் சரி, எவ்வளவு சத்தியம் குப்பையா தெரிஞ்சாலும் சரி, அத்தனையும் குப்பை. அத்தனையும் குப்பை. எது தெரியுமா மெய்? இது சத்தியம் தெரியுமா? முதல் சொன்னார் பாருங்க, 1ஆம் அதிகாரத்துல, ஆதியாகமத்துல 1ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல சொன்னாரு, பின்பு தேவன் அவர் சொன்னார், பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொன்னார். இதுதான் மனுஷனை குறித்து தேவனுடைய சித்தம். இனிமே எந்த வசனம் நமக்கு தெரியும் தெரியுமா? எந்த சத்தியம் தெரியும் தெரியுமா? எப்படி பின்பு தேவன் சொன்னது போல, அந்த சொன்னார்ல, தேவன் சொன்னார்ல, அது சொன்னது போல அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி மாற்றப்படுவது எப்படி என்கிற சத்தியத்தை மாற்ற தெரிந்தால் போதும். அதுதான் நமக்கு பலன். ஏசி சேர்க்கார்ல போகணுமா, இல்ல எக்ஸிக்யூட்டிவ் கிளாஸ்ல போகணுமா, இல்ல சாதாரண ரிசர்வ் கிளாஸ்ல போகணுமா, இல்ல அன்ரிசர்வ் கோச்ல போகணுமா? எது முக்கியம்? ட்ரெயின்ல இருக்கணும். அது முக்கியம். என்னது? ஊர் போய் சேரணும். இதுதான் முக்கியம். எதுல இருக்கிறோம்? நிறைய தெரியும். எனக்கு என்ன பண்ணது? ஒண்ணும் இல்லை, லாபமே கிடையாது. என்ன தெரியணும்? நான் எப்படி தேவனை சந்திக்க வேண்டும், எப்படி தேவனை சந்திக்க முடியும்? அவரை போல் மாற்றப்பட்டவனாக இருந்து, அவருடைய சுபாவத்தின்படி மாற்றப்பட்டவனாக இருந்து, அவரை சந்திப்பதற்காகவே கர்த்தர் நமக்கு அழைப்பு தந்திருக்கிறார், அல்லது அதற்காகவே நம்மை அழைத்திருக்கிறார், அதற்காக நம்மை உண்டாக்கி இருக்கிறார். நம்ம உண்டாக்கி யார்? நம்ம ஆத்மாவா இருந்தோம் இல்ல. இயேசு கிட்ட பேசுமா இருந்தோம். இயேசு சொல்லல, நான் மனு மக்களோட மகிழ்ந்து கொண்டிருந்தேன் போட்டுக்கல, நீதிமொழி இல்ல இல்லையா. அப்பவே உலகம் உண்டாகும் போதும் இல்லையா, அது ஆதி முதற்கொண்டும். அப்ப யாரு நம்ம இருந்தோமா? மனுமக்களா இருந்தோமா? நான் மனுமக்கள் யார்கிட்ட இருந்தோமா? இயேசுவோட இருந்தோமா? ஞானமாகி இயேசுவோடு கூட நாம் இருந்தோமா? அந்த இயேசுவோட இருந்த நான் ஞானம் என்னது? என்னது? இவர்கள் என்ன பண்ணும்? மனுஷன் எப்படி உண்டாக்கணும்? ஆத்மாவா இருந்த மனுஷன் என்ன பண்ணும்? என்ன பண்ணும்? சரத்தோடு உண்டாக்கி அவர் என்ன பண்ணும்? தேவனை போல மாற்ற வேண்டும் இல்லையா. அப்போ தூதர்கள் எல்லாம் ஆவிதானே, அவங்க எல்லாம் தேவனை போல மாறுவாங்களா? ஏன்? அவளுக்கு தேவனுக்கு அவர்களை குறித்து அப்படி நோக்கம் இல்லை. தேவனுக்கு அவர்களை குறித்து அப்படி நோக்கம் இல்லை. ஆனா மனுஷனை தான் என்ன சொன்னாரு? உண்டாக்குவோமாக. எப்படி? நமது சாயலாகவும் அவருடைய நம்முடைய ரூபத்தின் படியையும் அவளை உண்டாக்குவோமா என்று ஒரு சித்தம் கொண்டிருந்தார். அது நிறைவேறாம போயிட்டு. எப்படி சித்தம்? தேவனை போல மாறுவது எப்படி? நான் மனுஷனாக பூமியில வந்த பின்னால நான் எப்படி தேவனை போல மாற முடியும்?
ம்? யார் சொல்லித்தர உங்களுக்கு அவருடைய சுபாவத்தை? ஆ? அவருடைய வார்த்தை அவர் போதிக்கணும். அவர்தான், அவர் தன்னை பற்றி அறிந்த அவர் தான். தேவன் அறிந்தவர் யார் இருக்கிறா? அவருக்கு தான் தெரியும் அவரை பத்தி. அப்ப யார் அவரை போல மாற்றணும்? யார் சொல்லித்தரணும் நமக்கு? அவர் தான் சொல்லித்தரணும். அப்ப நம்ம யாரோடு இருக்கணும்? அப்படி அவரோடு இருக்கணும். அவருடைய சத்தத்தை கேட்கணும். நம்ம ஜீவித்தின் ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய சத்தத்தை கேட்டா அவருடைய சுபாவம் போல நடத்துவார். அவர் எப்படி நடத்துவாரு? அவர் நோக்கம் என்ன? நம்மை அவரை போல உண்டாக்க வேண்டும் சொல்லியிருக்கிறாரு. அப்ப எப்படி பேசுவார்? நம்மகிட்ட அவருடைய சுபாவத்தை மட்டும் நடக்கும்படி பேசுவார். பொருளாசைக்காரனாக இல்லையா, பொறாமை உள்ளவனாக இல்ல, விசித்திரமான ஆசை உள்ளவனாக உண்டாக்குறதா கர்த்தருடைய வேலை இல்ல. என்ன பண்ணிருக்கிறாரு? இந்த ஆத்மாவை தந்திருக்கிறார். இந்த ஆத்மா ஜீவிப்பதற்கு சரீரத்தை தந்திருக்கிறார். இந்த ஆத்மா ஜீவிப்பதற்கு சரீரத்தை தந்திருக்கிறார். இந்த சரீரத்தை கொண்டு கிரியை செய்ய முடியும். நம்ம என்ன செய்யலாம்? இந்த சரீரத்தை கொண்டு கிரியை செய்யலாம். இந்த கிரியை செய்கிற பொழுது அந்த கிரியைகள் எப்படி இருக்கணும் என்றால் தெய்வீக சுபாவத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்க வேண்டும். அப்போ இந்த தெய்வீக சுபாவத்தை ஜீவிக்கிற பொழுது நமக்குள்ள தெய்வீக சுபாவம் உள்ள உண்டாகும். எங்க உள்ளே இருக்கிற ஆவிக்குரிய மனுஷனுக்குள்ள என்ன உண்டா? ஆத்மாவில் இருக்கிற அந்த மனுஷனுக்குள்ள என்ன உண்டாகும்? தெய்வீக சுபாவம் உண்டாகும் இல்லையா? நாம தெய்வீக சுபாவத்தை வளர்வதற்கு யார் நம்ம போதிக்க வேணும்? தெய்வீக சுபாவத்தை வளரும்படி தெய்வமே போதிக்க வேணும். ஏனென்றால் அவருடைய சுபாவம் அவருக்கு தான் தெரியும். கிரியம் எல்லாருக்கும் தெரியும். எல்லாரும் கிரியம் தெரியும் இல்லையா? பேசுறத பார்த்து, முகத்தை பார்த்து அவங்க மோசமான ஆளு, ரொம்ப கோவக்காரங்க இல்லையா, ரொம்ப அன்பானவங்க, ரொம்ப சாந்தமா இருப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டே இருப்போம். நான் எவ்வளவு பேர் சாந்தமானவங்கள பேயை பார்த்துருக்கிறேன். எப்படி சாந்தமா இருக்கிற பேய்களை பார்க்கலாம். ஆமா, சாந்தமா இருக்கும், பேயா இருக்கும். ஆமா, பயங்கர கோவக்காரங்க இருப்பாங்க. ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, செத்துதுன்னு வச்சுங்க. ஒத்த வார்த்தை சொன்னா செத்துது. எங்களோட ஒருத்தர் ஒர்க் பண்ணாரு, யார்ட்டையும் பேச மாட்டார், யார்கிட்டையும் பேச மாட்டார். ஆமாம், அவரும் திருப்பத்தூர் பக்கத்தில் ஒரு ஊரில் இருக்கார். இப்போ ரிட்டையர் சீனியர், 4 வருஷம் சீனியர். ஆனால் பேசவே மாட்டேன், யார்ட்டையும் தனியாக நிற்பார். சாந்தமாக இருப்பார். அப்படியே முடி கலையவே கலையாது, வச்ச மணிக்கு இருக்கும். வேலையும் செய்ய மாட்டார், வேலையும் செய்ய மாட்டார். யாராவது என்ன சொன்னாங்கன்னா ஒரே வார்த்தை பேசுவார், செத்தா. அப்படி தனிமையாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்க்குற எப்படி இருப்பாங்க? சாந்தமாக இருப்பாங்க. நான் இன்னும் என் ஃப்ரெண்டு பேசிக்கணும், திருப்பத்துக்கார் பேசினாக்கா மாறிமுத்து எப்படிமா இருக்கிறாருன்னா, ஏம்மா அதெல்லாம் பேசாதம்மா, அவர் நம்மகிட்ட டிஏ கேளுக்கு வந்து கேட்டால் என்னையாண்டா கேட்குறேன்னு. என்னையா கேட்குற சண்முகம், நீ பார்த்தா பார்த்து என்னையா கேட்குறேன் பாரு. எங்களுக்கு தெரியல, டிஏ தானே கூட எங்களுக்குலாம் ரிட்டையர் ஆகிட்ட சம்பளம் வருமா, அந்த இன்க்ரிமெண்ட்லாம் வருமா? இல்லை கிடையாது. என்ன வரும்? டிஏ வரும்போது ஏறும், அது மட்டும்தான் வர வராது இல்லையா? அது கேட்டால் கோபம். அப்போ சாந்த குணம் என்பதும் நல்ல கோபம் என்பதும் உள்ள இருக்க மனுஷன் வெளிப்படுத்தாது. ஆனால் யாரு மாறுபாடாதவர்? யாரு மாறுபாடுன்னு என்ன அர்த்தம் சொல்ல போகல? மாறுபாடு என்றால் என்ன? தன்னுடைய வார்த்தையும் செயலும் ஒன்றுபட்டு இருந்தால் மாறுபடாதவர்கள். தன் வார்த்தை வேறு மாதிரி இருந்து செயல் ஒரு மாதிரி இருந்தாக்க அது மாறுபடுகிறவர்கள் இல்ல. செய்யறதெல்லாம் ஒண்ணு, கிரியை செய்யறது வேற மாதிரி இருக்கும் இல்லையா? அப்படிதான் மாறுபாடு. அப்ப இயேசு தேவன் மாறுபாடு வைப்பாரா? இருக்க மாட்டார். அப்படியானால் நாம் யாராலே போதனை அடைய வேண்டும்? அவரை எதுக்காக போதனை அடைய வேணும்? வாசிங்க, ரோமர் 8:29 வாசிங்க. ரோமர் 8:29. Romans 8:29. For whom he did foreknow, he also did predestinate to be conformed to the image of his Son, that he might be the firstborn among many brethren. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு, தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்திருக்கிறார். எதுக்காக நம்மளை அழைத்திருக்கிறாரா? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறாரா? எதற்காக? அவருக்கு சகோதரராக இருக்கும்படி. அவர் முதற் பேரானவரும் நாம் அவருக்கு சகோதரா இருக்கும்படி. அவர் யார்? முதற் பேரானவர் இல்லையா? ஏன் எது முதற் பேரானவர்? அவர் பூமிக்கு மனுஷனாய் வந்து இல்லையா, தேவ சித்தம் நிறைவேற்றி எடுத்துக்கொள்ளப்பட்டவராக, இல்ல மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டவராக முதல்ல போனது யாரு? அவர் தான்.
அடுத்து நாம் சகோதரராக இருக்கும்படிக்கு நமக்கும் அதே சித்தத்தை வைத்திருக்கிறார். நாம் அழைக்கப்பட்டவர்களாய் அவருடைய சித்தம் செய்கிறவர்களாய் காணப்பட்டு முடிக்கப்பட்ட போது நம்ம எல்லாம் எழுந்திருக்கும் போது எல்லாரும் சகோதரர்களா இருப்போம். இயேசுக்கு அப்புறம் 2வது சகோதரன் 3வது சகோதரர் இருப்பாங்களா? ஏன் இல்லை? எழுந்திருக்கும் எல்லாம் ஒன்னதான் இருந்திருக்கும். எப்படி இல்லையா? எந்த காலத்து யார் மரித்திருந்தாலும் இல்லையா, அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் மரித்த அந்த நாள்ல மரித்திருந்தாலும் நாம் இன்னைக்கு மரித்திருந்தாலும் இயேசு வரும் பொழுது எப்படி இருக்கும்? எல்லாம் ஒன்னா எழுந்திருப்போம். உயிரோடு இருக்கிறவர்கள் அவர்கள் ஒன்றாக எழுந்து போவார்கள். அப்ப எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? ஒரே நேரத்தில் போனதுனால யாரும் பெரியவங்க எல்லாம் சொல்ல முடியாது, எல்லாம் ஈக்குவல். பூமியில பிறந்த காலத்து முன்னாடி இருந்திருக்கலாம். ஆனா எடுத்துக்கொள்ளப்பட்டது யாரு? இயேசு. அதற்கு பின்பு எடுத்துக்கொள்ளப்பட்ட எல்லோரும் ஒன்றாக எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அப்ப நாம் எல்லோரும் அவருக்கு சகோதரராக இருப்போம். அவர் முதற் பேரானவர், நாம் எல்லோருமே 2வது. எப்படி? நாம் எல்லோருமே 2வது. அப்படியானா எடுத்துக்கொள்ளப்பட்ட இயேசு முதற் பேரானவர் என்றால் நாம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்படும்படிக்கு எப்படி இருப்போம்? அவரை போல இருக்கும்படிக்கு இல்லையா? அவரை போல இருக்கும்படிக்கு. யாரை போல? அவர் எப்படி யாரை போல? தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு அழைத்திருக்கிறார் இல்லையா? அப்போ குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருப்பதற்கு யார் நமக்கு போதிக்கணும்? யார் டீச் பண்ணணும்? நமக்கு அவர்தான் டீச் பண்ணணும். அப்போ டீச் பண்ண அர்த்தத்தை புரிய முடியுமா? சரியா? பேசுற வார்த்தைக்கு அர்த்தம் கிடையாது. ஆனா ஜீவியத்தை பார்த்தாக்க, கிரியைகளை பார்த்தா நல்லா புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இயேசு வந்தாரு, மனுஷனை அவதரித்தார் இல்லையா? அப்படி அவதரித்த அப்படின்னால, அவர் போதித்த அப்படின்னால அந்த வார்த்தையின்படி இப்படி சொன்னா இப்படித்தான் இருக்கும், இயேசு சொன்னா இப்படித்தான் இருக்கும் என்று அறிந்து கொள்கிறோம். அந்தபடியே நாம் இயேசுடைய வார்த்தைகளை கேட்கிறது எது முக்கியம்? அது சுபாவத்தை அறிய வேண்டும். இயேசுடைய சுபாவத்தை அறியும்படி தான் அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும். யாருடைய சுபாவத்தை அறியும்படி? ஆமா, இயேசுடைய சுபாவத்தை பெற்றுக்கொண்டா யாரை போல இருப்பான்? என்னை காண்கிறவன் பிதாவை, நானும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம்? இயேசு போல மாற்றப்பட்டோமானால் நாம் யாரை போல இருப்போம்? தேவனை போல இருப்போம். அதான் நமக்கு 5ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். மத்தேயு 5:48, மேத்யூ 5:48. ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சற்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராய் இருக்க கடவீர்கள். பாத்தீங்களா? ஆகையால் தமிழ் வாசிங்க, அது இங்கிலீஷ் வாசிப்பா. Be therefore perfect, even as your Father which is in heaven is perfect. Father in heaven is perfect. இல்லையா? அப்போ நமக்கு உபதேசமானது யாரு? இப்போ இந்த 5ஆம் அதிகாரத்துல யாரு? மலை பிரசங்கம் போட்டிருக்கு இல்லையா? யார் உபதேசம் பண்றா? இயேசு. அந்த உபதேசத்தை கேட்டு நம்ம நடந்தா யாரை போல இருப்போமா? பிதாவை போல பூரண சற்குணரா இருப்போம். கை கால் 2 கால் 2 கை, அப்படியே வெள்ள முடி, தங்க இதெல்லாம் இருக்கட்டும். ஆனா என்ன போட்டிருக்கு? பூரண சற்குணரா இருக்க வேண்டும். குணத்துல பூர்ணமுடையவளா இருக்கும், குறைவுளா இருக்கக்கூடாது. அது குணக்கேடு பிள்ளை. சில மரும இருந்தா வீட்டுல சொல்லுங்க, அந்த பிள்ளை குணக்கேடணும், கொஞ்சம் குணக்கேடு அப்படி இருக்கு. ஆனா குணக்கேடு நல்லா இருப்பா, கோவம் வந்துன்னா யார பேசிடுவா. நல்ல அவ சொல்லுவா, நான் கரெக்டா பேசிடுவேன், நான் கரெக்டா இருக்கிறத பேசிடுவேன். இருக்கிறத பேச கெட்டிக்கத்தனமா சகிச்சுட்டு போகுது கெட்டிக்க இல்ல. அது என்ன சொல்லும்? நான் இருக்கிற மாதிரி பேசிடுவேன். நான் அந்த மாதிரிலாம் கரெக்டா பேசிடுவேன். எதுக்கு? 2 துண்டாயிரும், அப்புறம் 2 துண்டு 4 துண்டாயிடும் இல்ல இல்லையா? அப்போ குணக்கேடு இருக்க கூடாது. அப்போ நான் தேவன் எப்படி இருக்கிறாரா? பூரண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணரா இருக்கிறார் இல்லையா? இதுக்கு யார் போதித்திருக்கிறா? யாருக்கு போதித்திருக்கிற? நமக்கு போதித்தது அவர் தானே. அப்ப அவர் வார்த்தை எப்படி கீழ்ப்படுகிறோம். இப்ப யாரை போல இருப்போம்? நம்ம இயேசு போல தான் இருப்போம். ஆனா அவர் என்ன சொல்றாரு? பூரண சற்குணரா இருக்கும்படிக்கு இந்த உபதேசத்தை கைக்கொள்ளுங்க. எப்படி? நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதா பூர்ண சற்குணரா இருக்கிறது போல நீங்களும் பூர்ண சற்குணரா இருக்கும்படிக்கு நீங்க என்ன பண்ணுங்க? காத்துக்கொள்ளுங்க, இருங்க. அப்படின்னா அதுதான் எதை கை வைக்கணும்? மேல இருந்து சொல்லிக்கா பாருங்க. 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவருடையது இல்லையா? ஆமா, அதுல மேல ஒரு வசனம் போட்டிருக்கு பாருங்க. 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். போதுமா? அவர் போதிக்கிற போது எழுந்துட்டு போயிட்டாரா, உட்கார்ந்து போயிட்டாரா? அவர் உட்கார்ந்த பொழுது எழுந்துட்டு போயிட்டாரா, உட்கார்ந்து போயிட்டாரா? இங்க எழுந்துட்டு போட்டிருக்கா? நீ பார்த்த மாதிரி சொல்ற
எப்படி போட்டிருப்பாரு? உட்கார்ந்தார் போட்டிருக்காரு. அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய ஆமா ஆமா, உட்கார்ந்த பொழுது. அப்போ பாருங்க, உட்கார்ந்து பேசுறதுக்கும் நின்று பேசுறதுக்கு வித்தியாசம் இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? நின்று பேசுறன்னு அர்த்தம் அதிகாரம் உடையவர்னு அர்த்தம். ஆமா நின்று பேசுற யாரு? அதிகாரம் உடையவர். உட்கார்ந்து பேசினா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், சிநேகித்து பேசுறதுன்னு அர்த்தம். இயேசு கடினமான பாரத்தை சுமத்தவில்லை, நம்ம சிநேகிதனாக அன்பினால் உபதேசித்தார், கட்டளையிட்டார் போடல. எப்படி? அவர் உபதேசித்தார். உபதேசிக்கிறதுனாக்கா அது காரண காரியங்களை சொல்லி செய்யறது தான். அப்ப உபதேசிக்கிறவர் உட்கார்ந்து பேசினார் என்றால் சிநேகத்தினாலே நிறைந்து நம்மோடு பேசினார் அர்த்தம். எங்கு பார்த்தாலும் இயேசு உட்கார்ந்தார் பேசினார் தான் போட்டிருக்கோம். ஒரு பாறை மேல உட்கார்ந்து பேசினார் போட்டிருக்கோம், ஒரு படகுல உட்கார்ந்து இருந்து பேசினார் போட்டிருக்கோம், எல்லா இடத்துல உட்கார்ந்தாரு பேசிருக்கோம். பார்த்திருக்கீங்களா நீங்க? அது வீட்டை வாசித்து பாருங்க. எங்கெல்லாம் பிரசங்கம் பண்ணாரோ படல உட்கார்ந்து இருந்து பேசினாரு, மரம் மேல உட்கார்ந்து பேசினாரு, அப்படிலாம் ஒரு மரம் பாறை மேல உட்கார்ந்து பேசினாரு, இல்லையா படகு மேல உட்கார்ந்து பேசினாருலாம் போயிட்டு இருக்கோம். ஆனா ஒரே இடத்துக்கு மட்டும் நின்று பேசினார். எங்க தெரியுமா? ஆலயத்துக்கு தேவாலயத்துக்கு போயிருந்தா 12 வயசுல, இல்லையா? அப்போ எழுந்து நின்று வாசித்தார் போட்டிருக்கார். எப்படி? என்ன வித்தியாசத்தை பாத்தீங்களா? எழுந்து நின்று வாசித்தாரா? ஏன் தெரியுமா? அவர் இன்னும் அபிஷேகம் பண்ணப்படவில்லை, அவர் அதிகாரமுடையவர்களாகவோ இல்ல போதிக்கத்தக்கதாகவோ அறினாவில்ல, இன்னும் அபிஷேகம் பெறவில்லை, அல்லது ஆவினால் நிரப்பப்படவில்லை, ஞானஸ்தானம் எடுக்கவில்லை. ஆனாலும் கூட அவர் தேவனுடைய குமாரனா இருக்கிறார். ஆனால் என்ன பண்ணாரு? எழுந்து நின்று தேவனுடைய வார்த்தையில் அதிகாரத்தோடு பேசினார். எந்த வார்த்தையை சொன்னாரு? ஏசாயாத்தான் வாசித்தார். என்ன வாசித்தாரு? ஏசாயா வாசித்தார். என்ன சொன்னாரு? இல்லையா? இது மாதிரி அறிவிக்கும்படி என்னை கர்த்தர் அனுப்பினார் அப்படின்னு சொன்னார். இல்லையா? அவங்க என்ன பார்த்தாங்க, என்ன ஞானமா பேசுறாரு, இந்த சின்ன வயசுல இவ்வளவு பேசுறாருன்னு. அப்போ தேவனுடைய வார்த்தையை பேசும்போது அதிகாரமா பேசினார். இப்பொழுது உபதேசிக்கும்படி நமக்கு மாதிரியா இருக்கும்படி வந்தவர் நம்மை சிநேகிதராக எண்ணினார். இப்படி நம்மை சிநேகிதராக எண்ணி நம்ம உபதேசிக்கிறார். என்ன பண்றாரு? உபதேசிக்கிறார். அப்ப பாருங்க, ஊழியத்தின் ஆரம்பமே எப்படி? ஆமா, ஊழியத்தின் ஆரம்பமே எப்படி? தாழ்மையோடு கூட, சிநேகபாவத்தோடு கூட, அன்பினாலே நிறைந்து ஊழியத்தை செய்தார். இல்லையா? அப்போ நம்ம உங்களை எல்லாருக்கும் குறை இருக்கு, என் மேல குறை இருக்கு, இருக்கா இல்லையா? உங்களுக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா என்கிட்ட இல்லைன்னு உங்களுக்கு குறை இருக்குன்னு சொல்றதுனால நான் யோகியெல்லாம் கிடையாது. ஆமா, என்கிட்ட எவ்வளவோ குறைகள் இருக்கு. எவனொருவன் அதிகமாய் குறைகள் இருக்கிறானோ அவன் அடுத்த குறைகள்லாம் பார்த்து கொண்டிருப்பான். பார்த்துருக்கீங்களா? கண்டுபிடிச்சிருக்கீங்களா நீங்க? எவங்கிட்ட அதிகமான குறை இருக்கோ அடுத்தவங்க குறைய மாறி மாறி சொல்லிட்டே இருப்பான். நல்லா இல்ல, இந்த ஆள் எனக்கு தெரியும், உங்களுக்கு அவரை பத்தி தெரியாதுங்கன்ட்டே இருப்பேன். ஏன் தெரியுமா? ஏன் அப்படி சொல்ற? சொல்லு. தனக்கு ஒரு ஆறுதல், தனக்கு ஒரு ஆறுதல். எல்லா பேரும் என்ன மாதிரி தான், அதை 4 வாட்டி சொல்லிட்டா தனக்கு ஒரு ஆறுதல் வந்துடும், இல்லையா? அப்போ யாரு எவன் தர்த்தம் குறை சொல்ல மாட்டானோ, யார் தெரியுமா? அவன் எப்படி இந்த கஷ்டங்களுக்கு மத்தியில, பாடலுக்கு மத்தியில விழுந்தவனுமா இருக்கிறானோ, விழுந்து எழுந்து திரும்ப தேவனுடையமா சேர்ந்தவனா இருக்கிறானோ, அடுத்த குறை சொல்ல மாட்டான். ஏன்னா நானும் அவன் மாதிரி விழுந்தேன், நானும் அவன் மாதிரி எழுந்திருப்பேன், அதுபோல அவனும் எழுந்திருப்பான் என்று சொல்லி பேச மாட்டான். அடுத்த குற்றப்படுத்தணும் யாரு? விழுந்து போனவன். யார் பேர் குற்றப்படுத்திட்டு இருக்கிறான்? விழுந்து போனவன் தானே. வாசிங்க வெளிப்படுத்த விசேஷம் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Revelations 12 chapter 10th verse. And I heard a loud voice saying in heaven, Now is come salvation and strength, and the kingdom of our God, and the power of his Christ. For the accuser of our brethren is cast down, which accused them before our God day and night. அப்பொழுது வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி, இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும் நமது தேவனுடைய ராஜ்யமும் அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும் உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இல்லையா? எப்போ நம்மளை குற்றம் சாட்ட தள்ளப்பட்டு போனான்? ஏற்கனவே தள்ளப்பட்டவன் தான் அவன். யாரு? ஏற்கனவே தள்ளப்பட்டவன் தான். தள்ளப்பட்ட புத்தி என்ன தெரியுமா?
யாரெல்லாம் குற்றம் சொல்றேன்? ஏன்னா அவரெல்லாம் விழுந்தார் என்று சொன்னா நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது தான். இதுக்கு தன்னை நியாயப்படுத்தி கொண்டிருக்கிறது தான். அப்படியானால் நமக்குள்ள என்ன இருக்க வேண்டாம்? குறைகள் இருக்க வேண்டாம். ஏனென்றால் அவர் மனத்தாழ்வுள்ளவராயிருந்து நம்மை சிநேகிதராக எண்ணி நமக்கு அமர்ந்து போதித்துக் கொண்டிருக்கிறார். 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா நான் பிடிக்காத வசனம் எனக்கு. இந்த 5ஆம் அதிகாரம் பிடிக்காது. ஏன்னா ஆவி எளிமையோட பாக்கியவங்க, அது எப்படி ஏழையா இருந்துட்டு எப்படி பாக்கியவளவனா இருக்க முடியும்? அப்படி ஒன்னொன்னா சொல்லுவேன். சாந்த குணமுள்ள இது என்னது, இறக்கமுள்ள பாக்கியவான்கள், இருதயத்தை சுத்தமுள்ள பாக்கியவான்கள், அப்புறம் பார்த்தா துன்பப்படுற பாக்கியவான்கள். எப்படி இதெல்லாம் கேட்டால் எனக்கு பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு புக்கு படித்தேன். அந்த புக்கு ரொம்ப அருமையான புக்கு. ஸ்டான்லி ஜோன்ஸ்னு இல்லை, ஸ்டான்லி இ ஜோன்ஸ். அந்த புக்கு படித்ததுக்கப்புறம் தான் அப்பாடா இந்த சத்தியத்தில் அர்த்தமே புரிஞ்சுது. அது வரைக்கும் படிச்சுட்டே வரும், அந்த இடம் விட்டு போயிடும். அப்படியே ரட்சிக்கப்பட்ட பின்பு கூட அப்படி விட்டுருவேன். ஒரு நாள் எங்கள் அண்ணன் இறந்து போனதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்ககிட்ட நிறைய புக்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுறாங்க, ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அப்போது என்ன உனக்கு என்ன புக் எடுத்துக்கிட்டானே என் ஆண்டி சொன்னாங்க. அப்போது நான் பெரிய புக்கெலாம் எடுக்கல, சின்ன புக்கை ஒன்று. என்ன போட்டிருந்தேன்னா த சர்மன் ஆன் த மவுண்ட், மலை பிரசங்கம்னு போட்டிருந்தது. எது மலை பிரசங்கம் புரிய ஒரு புஸ்தகம் எழுதிக்கிற 500 பக்கம் எழுதிக்கிற ஒரு மனுஷன் சொல்லிட்டு எடுத்துக்கிட்டாரு. அதை எடுத்து வீட்டில் வாசித்தா அன்னிலிருந்தே வேதத்தை வாசிக்கிற என்னுடைய என்ன சொல்றது போங்கே மாறிடுச்சு. வேற மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆசீர்வாதம் என்றால் என்னன்றது அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. இங்க பாக்கியவான்கள் போட்டிருக்கல, புதிய ஏற்பாட்டில் என்ன போட்டிருக்கோம்? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் போட்டிருக்கோம் இல்லையா? கர்த்தர் ஆசீர்வதிக்கிற போட்டிருக்கோம். ஆசை என்ன போட்டிருக்கோம்ல, அவர் எண்ணெய் பேசுகிற இல்ல மாவு பேசுகிற தொட்டியையும் எண்ணெயையும் குறையாம பார்த்துக் கொள்வார். திராட்சை தோட்டம்லாம் பயங்கரமா கனி கொடுக்கும் அப்படிலாம் பேசுவோம் பழைய ஏற்பாட்டில் இல்லையா? புதிய ஏற்பாட்டில் அப்படி என்ன போட்டிருக்கான்? ஏதாவது போட்டிருக்கா? இல்ல. பாக்கியத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் என்ன வித்தியாசம் என்னன்னா, ஆசீர்வாதம் என்றால் பூமியிலே ஜீவிக்கும்படி கொடுக்கப்படுகிறவர்கள் ஆசீர்வாதம். ஆனால் பாக்கியம் என்றால் தேவனை போல மாறும்படியா கொடுக்கப்பட்டிருக்கிற அருள் இருக்கு பாருங்க, கிஃப்ட் இருக்கு பாருங்க, அதுதான் பாக்கியம். எது பாக்கியம்? தேவனை போல மாறும்படி அழைக்கப்படுற பாருங்க, அதுதான் பாக்கியம். அது ஆசீர்வாதம் இல்லை, அது பாக்கியம். அங்க கிடைக்கிற பாக்கியம் பூமியில கிடைக்கிறது நன்மைகள். அதான் பழைய ஏற்பாட்டுல எல்லாம் நன்மைகளையே பேசுவாங்க. ஆசீர்வதித்தான் என்று சொல்லுவாங்க, பூமிக்கு நன்மைதான் சொல்லி கொண்டிருப்பாங்க பழைய ஏற்பாட்டுல. ஆனால் புதிய ஏற்பாட்டுல பாடுகளை சொல்லி நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். உங்கள் அநேகர் உங்களை என்ன பண்ணுவாங்க? அநியாயமா குற்றம் சாட்டினால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள் இல்லையா? அப்படித்தானே போட்டிருக்கு. நீங்க நீதி நிமித்தம் துயரப்படுவதா இருந்தால் நீங்கள் பாக்கியவான்களா இருப்பீர்கள். ஏனென்றால் அவ்விதமாக செய்கிற பொழுது அவரை போல மாற்றப்படுகிறேன். எப்படி? பாடுகள் மத்தியிலே அவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்தினேன் என்றால் நான் யாரை போல மாற்றப்படுகிறேன்? தேவனை போல மாற்றப்படுகிறேன், இயேசுவை போல மாற்றப்படுகிறேன். இப்ப என்ன இருக்கிறேன்? அவரை போல பூர்ண சர்க்குணமுள்ளவரை மாற்றப்படுகிறோம். அதான் அதுக்காகத்தான் பைபிள் படிக்கிறோம், அதுக்காகத்தான் நம்ம ஜீவியத்தை நடத்துறோம். வேற எந்த ஜீவமும் லாபமே கிடையாது, எந்த லாபமும் கிடையாது. ஒரு வேளைக்கு இதுக்கு உதயமா இருக்கலாம், இதுக்கு சார்ந்த வேலை இருக்கலாம். ஆனால் நமக்கு எது முக்கியம்? பூமியிலே ஜீவிக்கிற ஜீவித்தின் மூலமாக தெய்வீக சுபாவத்தை சொந்தமாக்கி கொண்டு உள்ளான மனுஷனிலே அவரை போல மாற்றப்பட வேண்டும். உள்ளான மனுஷனிலே அவரை போல மாற்றப்பட வேண்டும். இதுக்குத்தான் பைபிள் படிக்கிறது, இதுக்குத்தான் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறது, தேவனோடு அதிகமாய் பேசுவது. போதா குறைக்கு சபைக்கு ஒருவருக்கு ஒரு பக்தி விருத்தி ஆகிறது. அந்த சபையில ஊழியக்கார் மூலமாக போது நடைகிறது. எல்லாத்துக்கும் ஒரே நோக்கம் தான். யார் போல மாறணும்? அவரை போல மாறணும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11, 12, 13. And he gave some apostles and some prophets. அங்க ஆரம்பிக்கும்போது முதல்ல அப்போஸ்தலர் ஆரம்பிப்பாங்க. He gave some apostles and prophets and some evangelists and some pastors and teachers for the perfecting of the saints, for the work of the ministry, for the edifying of the body of Christ, till we all come in the unity of faith and of the knowledge of the Son of God, unto a perfect man, unto the measure of the stature of fullness of Christ. The measure of the stature of Jesus Christ. Okay. தமிழ்வாசி. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும். நல்லா கவனிங்க. மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவினுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும் பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு. இங்க தமிழ்ல போட்டிருக்கு பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டும் போட்டிருக்கு. இங்கிலீஷ்ல பெர்ஃபெக்ட் போட்டிருக்கோம். என்ன போட்டிருக்கோம்? இங்கிலீஷ் வாசி. that
the saints. For the perfecting of the saints. For the perfecting of saints. யார் பரிசுத்தவான் எப்படி இருக்கணும்? அவரை போல பூரணமாக்கப்பட வேண்டும். இல்ல பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைவதற்காகவும் அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகராகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். எத்தனை ஊழியம்? அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகர், போதகர்கள், மேய்ப்பர்கள். 5 பேர் இருக்கிறாங்களே. எல்லாத்துக்கும் என்ன வேலை? என்ன வேலை? சுவிசேஷ ஊழியமா? வாசிங்க 11 தமிழ் வாசிங்க. 11 கிறிஸ்துவனுடைய 11 கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்க பூர்ண புருஷராக வரைக்கும். எதுக்கு? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியில் என்ன பண்ணும்? அவருடைய அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வரைக்கும் தான் இந்த 5 ஊழியம் வச்சுக்கிறான். இது பெரிய அப்போஸ்தலா இருந்தாலும் இதான் ஊழியம், தீர்க்கதரிசியா இருந்தால் இதான் ஊழியம் இல்லையா, சுவிசேஷகரா இருந்தால் இதான் ஊழியம், போதகரா இருந்தாலும் இதான் ஊழியம், மேய்ப்பரா இருந்தாலும் ஊழியம். என்ன ஊழியம்? கிறிஸ்துவனுடைய வளர்ச்சிக்கு தக்க, கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராக வேண்டும். கிறிஸ்துவை போல பூர்ண புருஷராக வேண்டும். எப்படி? ஸ்பாவத்துல. எப்படி மாறணும்? ஸ்பாவத்துல. அப்போ நம்முடைய ஜீவியத்துல பழைய காரியங்கள் எல்லாத்தையும் தள்ளி தள்ளி கொஞ்சம் கொஞ்சமா கிறிஸ்துவனுடைய ஸ்பாவத்தை கொண்டு வர பொறுமையா இருக்கணும். எப்ப பொறுமையா இருக்கணும்? நமக்கு பிரதிகூலமான காரியங்கள் செய்யப்படும் பொழுது, நமக்கு விரோதமாக பிரதிகூலமான காரியங்கள் பேசப்படும் பொழுது நான் என்ன பண்ணும்? இயேசுவை போல காண்பிக்க வேணும் கிரியைகளை. ஏன்னா சாதாரண பேச அன்பா தான் இருக்கும். இல்ல அன்பா பேச அன்பா தான் இருப்போம். அன்பா பேச அன்பு பண்ணுவோமா? அது பேய் பிடிச்சாதான் இல்லையா? அன்பா பேச அன்பா தான் இருக்கும். ஆனா நம்மள தேவையில்லாம அநியாயமா குற்றம் சாட்டுகிறார்கள். என்ன பண்ணுமா? சகித்துக் கொள்ள வேணுமா? அப்ப என்ன பண்ணுமா? நம்ம பாக்கியவான்களே இருப்போம். எப்படியா? பாக்கியவான். உங்களை அநியாயமா குற்றம் சாட்டலானால் நீங்கள் பாக்கியவான்களே இருப்பீர்கள். இப்படிதான் போட்டிருக்கு. அப்போ எப்பொழுதெல்லாம் பிரதிகூலமான காரியம் நடைபெறுகிறதோ அப்பொழுதெல்லாம் நாம் யாரை போல மாறுவோம்? இயேசுவை போல மாறுவோம். யாரை போல மாறுவோம்? இயேசுவை போல. நன்மைக்கு நன்மை செய்யறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தீமை செய்திருக்க நன்மை செய்வதாக காணப்படுவான். சொல்லாம நன்மை செய்யணும். ஒரு தீமை செய்திருக்கிறான்னா அவன் வெட்கப்படும்படி பூமியில சொல்லுவான். நான் அப்படி இல்லை, நான் பாக்கியவனா இருக்கும்படி நன்மை செய்வேன். பூமியில சொல்லாங்கல்ல, நான் வெட்கப்படும்படி நன்மை செய்யுங்க. அப்படி இல்லை, நமக்கு நன்மை உண்டாகும்படி நாம் அவரை போல மாறும்படிக்கு நன்மையா இருக்கலாம் இல்லையா? அப்போ நம்முடைய ஜீவியத்துல எப்படி இருக்கணும்? பாக்கியவான்களா இருக்கும்படிக்கு என்ன பண்ணணும்? பாடுகள் பட வேணும். உபத்திரப்பட்டா சகிச்சுக்கிட்டா பாடா சந்தோஷமா? பாடுதான். ஆனா கத்திரமா சந்தோஷம் ஏற்றுக்கொள்கிற போது சந்தோஷம் இல்லையா? அப்படி செய்யற பொழுது யாரை போல மாறுவோம்? இயேசு போல மாறும். இயேசு எப்படி மாறினாரா? பூர்ணரா? வாசிங்க எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். For it became him for whom are all things and by whom are all things, in bringing many sons unto glory, to make the captain of their salvation perfect through sufferings. To make the captain of their salvation through sufferings. ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலேயும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேக பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில், அநேகம் பிள்ளைகளாகி நம்மை மகிமையிலே கொண்டு சேர்க்கும்படிக்கு அவருடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாய் இருந்தது. உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்துகிறது பிதாவாகிய தேவனுக்கு ஏற்றதாய் இருந்தது. ஏன்? அவன் பூர்ணப்படும்போது யாரை போல இருக்க போறான்? பிதாவை போல இருக்க போறான். அப்போ இயேசுவை போல நாமும் கூட பூர்ணபடி என்ன பண்ணோம்? பாடுகள் மூலமாகத்தான் பூர்ணப்படுத்தப்பட்டிருக்கார் இயேசு கிறிஸ்து. நமக்கு என்ன பாடு? சிலுவையில் அறைவாங்க நம்மள. ஏன் இயேசு கிறிஸ்து சிலை அறையப்பட வேண்டியது நமக்கு அவசியம் இல்லை. ஏன் இயேசு கிறிஸ்து சிலை அறையப்பட வேண்டியதா இருக்கு? நமக்கு அவசியம் இல்லை. ஏன்? அவர் பூமியின் ஜனங்களுடைய பாவங்களை பரிகரிக்கும்படிக்கு ரத்தம் சிந்த வேண்டியது அவசியமாயிருந்தது. ஆனபடியினால் ரத்தம் சிந்தினார். ஆனா ரத்தம் சிந்த வேண்டாம், ஆனா பாடுகள் படும். ரத்தம் சிந்த காரணம் என்ன? நீங்கள் நானும்
இல்லையா? பாவம் பரிகரிக்கப்படும்படிக்கு நமக்கு பதிலாக ரத்தத்தை சிந்த வேண்டிய அவசியமா இருந்தது. அதை அவரே பாவம் இல்லாதவராக இருந்து குற்றமில்லாத ரத்தத்தை சிந்தி நமக்கு ரட்சிப்பை கொடுத்தார். நமக்கு யார் ரட்சிப்பு கொடுக்க போறோம்? இல்லையே, ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் பூர்ணப்படும்படி, பாவத்திலே பூர்ணராகும்படி, பாவத்திலே குறைவற்றவர்களாய், நீதிக்கு நீதி செய்கிறது மாத்திரமல்ல அநீதிக்கு நீதி செய்கிறவர்களாய் பூர்ணமாக்கப்படும்படிக்கு நாம் என்ன பண்ணுவோம்? உபத்திரப்பட வேண்டியது அவசியமா இருக்கிறது. உபத்திரப்படுவது உங்களை பூர்ணராக்கும். யாரு போல? கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி தக்கதாக பூர்ண புருஷராக மாற்றும். இதுக்கு தான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இதை தவிர வேற உபதேசம் பண்ணிட்டு ஒன்னு லாய்க்கு இல்ல, வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கான். பிசாசு வஞ்சிக்கிறான். இல்லையா பாரு, இல்லையா வானத்துக்கு அக்னி கொண்ட, நீ என்ன பண்ண போற? அக்னி கொண்டு என்ன பண்ண போற? ஒன்னும் அவசியம் இல்லை. இல்லையா? அதையே பேசி என்ன பண்றது? தாவீது கர்த்தருக்கார் பெரிய வீரனா இருந்தா இருக்கட்டும், யாரும் நடக்கிற நமக்கு என்ன லாபம்? இல்லையா? தாவீத மாதிரி எடுத்துக்க முடியுமா? நம்ம முடியவே முடியாது. இல்லையா? எடுத்துக்க முடியுமா? முடியாது. யார் எடுத்துக்கிறது? ஆபிரகாம் மாதிரி எடுத்துக்கலாமா? கர்த்தர் சொன்ன ஆபிரகாம் பிதான் சொல்லாதுங்கன்னு சொன்னார். ஏன்? அவரை மாதிரி எடுத்துக்கிட்டு எப்படி வரும்? ஆமா, தேவன் எபிரேய ஜனங்கள் இருக்கான், இன்னைக்கு இருக்கிற யூதர்கள் இருக்காங்கல்ல, அவனுக்கு என்ன பேர் வச்சிருக்கிறாரு? என்ன பேர் வச்சிருக்கிறாரு? இஸ்ரவேல். இல்லையா? ஏன் ஆபிரகாமைட்டின் பேரை கேட்டுதானே ஆபிரகாமின் பேர் வச்சாரா? முதல்ல கூப்பிட்டு யாரை கூப்பிட்டாரு? ஆபிரகாம் தான் கூப்பிட்டாரு. அவன் சொல்லுக்கு செவி கொடுத்தான்றதுக்காக, கீழ்ப்படிந்தான்றதுக்காக, விசுவாசமா இருந்தா உண்மையா இருந்தான்னு சொல்லி அவனுக்கு என்ன பண்ணாரு? அவனை தெரிந்து கொண்டார். இல்லையா? அப்புறம் ஈசாக்கு பேர் வச்சாரு எல்லாருக்கும்? இல்ல. என்ன பேர் வச்சாரு? ஈசாக்கு பேர் வைக்கல. ஈசாக்கு அப்புறம் யார் வந்தா? யாக்கோபு வந்தான். அவனைத்தான் இஸ்ரவேல். இன்னை வரைக்கும் இஸ்ரவேலர் நீங்களும் நானும். அவனுக்கு அப்புறம் இஸ்ரவேலா இருக்கும். யாரு? இஸ்ரவேல். யாக்கோபுடைய பிள்ளைகளுக்கு பேர் தான் இஸ்ரவேல் பேர் வச்சாரு. அவர்களுக்கு மாத்திரம் இல்ல, நமக்கு. ஆபிரகாம் சொன்னார்ல, உனக்குள்ளாக பூமியின் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார். அந்த ஆபிரகாமால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா? ஈசாக்கால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா? யாக்கோபால் ஆசீர்வதிக்கப்பட்டார்களா? ஏன்? என்ன பண்ணா? எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரேன்னு சொன்ன. என்ன சொன்னா? இந்த உலகம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, இந்த மாம்சமும் வேண்டாம், எனக்கு என் மனைவி வேண்டாம், என் பிள்ளைகளும் வேண்டாம், என்னுடைய அந்த ஆஸ்திகளும் வேண்டாம், என்னுடைய மிருகங்களும் வேண்டாம், வேலைக்காரர் வேண்டாம், ஒன்று வேண்டாம், நீர் கொடுக்கிற ஆசீர்வாதம் மாத்திரம் போதும் சொன்ன. அவன் பாக்கியவான். என்ன வேண்டாம்னா பூமிக்கு ஒன்று வேண்டாம்னு சொல்லி என்ன சொன்னா? அப்பதான் கர்த்தரை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேல் என்று அழைக்கப்படுவாய் இல்லையா? என்ன சொன்னாரு? என் நாமத்தினால் அழைப்பேன்னு சொன்னார். என் நாமத்தினால் அழைக்கப்பட்டவன் இல்லையா? அவருடைய நாமம் என்ன? எல். நாமம் என்ன? எல். இஸ்ராயேல். ஆபிரகாம் பேர் இருக்கா எல்லுன்னு? ஈசாக்கு பேர் இருக்கா எல்லுன்னு? ஆனா யாருக்கு பேர் இருக்கு? யாக்கோபுன்னு ஃப்ராடுன்னு பேரு. யாக்கோபு என்ன அர்த்தம்? எத்தன் ஃப்ராடுன்னு அர்த்தம். ஆனா அவன் எனக்கு உலகெல்லாம் வேணாண்டவர், நீங்க போதும் ஆண்டவரே, உங்களால் ஒரு ஆசீர்வாதம் போதும் சொன்னா பாருங்க. உடனே தம்முடைய நாமத்தை தந்தார். அதான் என்னுடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னார். யாருக்கு? எனக்கு உனக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு. ஏனென்றால் உலகம் எனக்கு ஒண்ணு வேண்டாம், இது எனக்கு பாத்திரமா இருக்கவில்லை, இது எனக்கு வேண்டாம், நீர் போதும் ஆண்டவர் என்று சொன்ன. அப்படின்னால அவனுக்கு என்ன பேர் வச்சாரு? இஸ்ராயேல் பேர் வச்சாரு. இஸ்ராயேல் அப்படின்னு அர்த்தம் தேவனோடு ஆளுகை செய்கிற பிரபுக்கள், தேவனுடைய ஜனம் என்று அர்த்தம். யார் பேர் வச்சிருக்குப்போ? தேவனுடைய பேர் வைத்திருக்குது. நமக்கு என்ன பேரு? எல், இஸ்ராயேல். இல்லையா? அப்ப நாம எல்லாரும் என்ன பேரு? இஸ்ரேல் பேர் எடுத்துக்கிறோம். ஆனா ஆபிரகாம் அந்த பேர் இல்ல. இவனுக்கு இல்ல. யாருக்கு? ஈசாக்கு அந்த பேர் இல்ல. எவனொருவன் உலகம் எனக்கு வேண்டாம், உலகத்தின் மேல் ஒன்று வேண்டாம், உம்மாலே உண்டாகிற ஆசீர்வாதம் போதும் என்று சொன்னானோ அவனுக்கு தான் இஸ்ரேல் என்று சொன்னார். அப்போ நாம் பாக்கியமுள்ளவளா இருக்க வேணுமா? ஆசீர்வதிக்கப்பட்டவளா இருக்க வேணுமா? பாக்கியமுள்ளவளா இருக்க வேணும். அப்படியானால் எப்படி இயேசு அறிந்து கொள்கிறோம் என்றால், அவரை சுதந்திரித்துக் கொள்ள, அவருடைய சுபாவத்தை சுதந்திரித்துக் கொள்ள, அவருடைய சுபாவத்தை சுதந்திரித்துக் கொண்டால் உள்ளா இருக்கிற மனுஷன் பாருங்க தெய்வீக சுபாவம் உடையதான். எல்லா வெளியே அப்படித்தான் இருப்போம். கருப்பா, சிவப்பா, குள்ளமா, உள்ளியா, தடியா இருப்போம் இல்லையா? ஆனா உள்ளான மனுஷன் எல்லாரும் இயேசுவை போல இருப்பார்கள், எல்லாரும் பிதாவின் சாயலா இருப்பார்கள். அன்றைக்கு ஆதியாகமம் 1:26 சொல்லப்பட்டது போல, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது திருப்பத்தின்படியையும் உண்டாக்குவோம் என்று சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. அப்போ யாருடைய சாயல் கொப்பா இருப்பதை முன்குறித்து இருக்கிறார்?
தம்முடைய ஒரே பேரான குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பா இருக்கும்படிக்கு உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறார். அப்போ நாம் என்ன பண்ணோம்? அவரை அறிந்து கொள்கிறது எப்படி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால், அவரை போல நடந்து உள்ளான மனுஷனுக்குள்ளே என் பாவத்திலே அவரை போல மாறுகிற பொழுது நான் அவரை போல மாறி இருப்பேன். அப்பொழுது அங்க போகும்போது எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம். எல்லாரும் ஒரே மாதிரி இருப்போம். இங்க பரலோகத்துக்கு போனா எல்லாம் ஒரே மாதிரி இருப்போம். என்ன சொல்லுவான்? அந்த ஆளு கருப்பு ஒல்லியா கிராம்பார், எங்க பரலோகத்துல பேசின்னு இருப்பான். அப்புறம் என்ன ஆயிடும்? உலகம் மாதிரி ஆயிடும் அதுவும் இல்லையா? ஆனா பரலோகத்துல எப்படி இருப்போம்? எல்லாரும் தெய்வீக சாயலுடையவளா இருப்போம். அதற்காக கர்த்தர் அழைத்திருக்கிறார். ஆனா அப்படினால நம்முடைய நோக்கத்தை தவறவிடாதபடி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திலும் தேவனுடைய ஸ்பாவத்துக்கு ஏற்றமா ஜீவிக்கிறோமா என்பதை சோதித்தறிந்து ஜீவிக்கணும். அவசரமா ஜீவிக்க கூடாது, அவசரமா பதில் பேசக்கூடாது, அவசரமா தீர்மானிக்க கூடாது, அவசரமா ஒரு காரியத்தை நடத்தக்கூடாது. எல்லாவற்றிலும் சிந்தித்து நான் செய்கிற காரியம் தெய்வீக சுபாவத்துக்கு ஏற்றமா இருக்கிறதா, அது தெய்வீக சுபாவத்துக்கு அந்நியமா இருக்கிறதா என்று யோசித்து நான் தயங்கி நிதானமா ஜீவித்தேனால் நான் யாரை போல மாறுவேன்? இயேசுவை போல மாறுவேன். அல்லேலூயா. இயேசுவை போல மாறினா யாரு? அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுவேன். அப்ப கர்த்தருக்கு எவ்வளவு பிரியமா இருக்கும் இல்லையா? அதனாலதான் மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனுஷ நிமித்தமாகவும் ஒரு மனம் திரும்புகிற பாவி நிமித்தமாக பரலோகத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டா இருக்கும். ஏனென்றால் மனம் திரும்புகிறான் என்ற அர்த்தம் யாக்கோபை போல பூமியை வேண்டாம், உலகம் வேண்டாம், மாம்சம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம், என் தேவன் தான் எனக்கு அவரால் ஒரு ஆசீர்வாதம் போதும் என்று சொல்லி இவர்களை தள்ளினான். காலவர் நொண்டி ஆகிட்டாரு. ஆமா, அதுக்கப்புறம் அடையாளம் காமிக்கிறது. இதுக்கு கால் நொண்டிடுச்சுன்னு வச்சுங்க, இங்க நரம்பு இருக்குல்ல, அது என்ன சொல்லுவாங்க, அந்த நம்ம ஹாம்ஸ்ட்ரிங் சொல்லுவாங்க, அந்த ஹாம்ஸ்ட்ரிங்கை எடுத்துட்டார். இங்க இருந்து சதை வருது இல்ல, இதுங்க பாட்டில் ஒட்டுன்னு பாருங்க, அதை பிடிங்கி விட்டார். அப்ப என்ன பண்ணுவோம்? இப்படித்தான் நடக்கணும், நொண்டி தான் நடக்கணும். அப்ப ஒவ்வொரு ஸ்டெப்லையும் தெரியும்ல, ஒவ்வொரு ஸ்டெப்லையும் கர்த்தர் அழைத்திருக்காரு தெரியும் தானே இல்லையா? பாருங்க, நம்ம அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம். நம்ம அநேக விஷயத்துக்கு நொண்டியாக தான் இருக்கிறோம். செய்ய முடியாது, நம்ம எது விருப்பமான செய்ய முடியாது, வருவோம் செய்ய முடியாது. அப்படித்தானே? நான் நடைகள் சரியா இருக்குமா? கர்த்தர் நியமித்தபடி நடக்க முடியும். அப்போ நாம் அவருடைய சாயலை பெற்றுக்கொள்ளும்படி ஒவ்வொரு காரியத்திலும் சுய உற்பத்தி விடாதபடிக்கு, சொந்த எண்ணத்தை விடாதபடிக்கு என்ன பண்ணும்? அவருடைய மனதுக்கு ஏற்றோனமாய் ஜீவிக்கிறேனா, நான் கற்றுக்கொண்டிருக்கிற உபதேசத்துக்கு ஏற்றோனமாய் ஜீவிக்கிறேனா என்பதை குறித்து ஜாக்கிரதையா இருந்தமையானால் உள்ளான மனுஷன் தெய்வீக சாயலை பெறுவான். இயேசு வரும் பொழுது அவரை போல நான் சந்திப்போம். வாசிப்போம். 1 யோவான் 3:2 வசனம். 1 யோவான் 3:2 வசனம். பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். பாத்தீங்களா? அவர் தரிசிக்கணும். என்ன வழி இருக்கு? அவர் இருக்கிறவனமா அவரை தரிசிக்கணும். இப்படியா? பிரியமானவர்களே, இப்பொழுது நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம், இனி எவ்விதமா இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிறவனுமா நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பா இருக்கிறோம். அப்ப தரிசிக்கிறது என்ன ஒரு குவாலிட்டி இருக்கு? அவரை போல மாறணும். அவர் இருக்கிறபடியே நாம் மாற்றப்பட வேண்டும். எப்படி? உள்ளான மனுஷனுடைய ஸ்பாவத்தை வெளிப்படுத்துவர்களாய் காணப்பட வேண்டும். அப்போ உள்ளான மனுஷன் ஸ்பாவத்தினால் ஆனவன். எது? உள்ளான மனுஷன் ஸ்பாவத்தினால் ஆனவன். உள்ளான மனுஷன் தேவனுடைய ஆவிக்குரிய சொர்க்கத்துக்குரியவனாக இருப்பார். அப்படி இருந்தால் நாம் யாரை போல இருப்போம்? தேவனை போல இருப்போம், இயேசுவை போல இருப்போம், தேவனை போல இருப்போம். ஆனா அப்படின்னால இது முதலாவதாக நம் ஜீவித்தின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு பெரிய காரியம் ஒண்ணுதான். எதை செய்தாலும் இது அவருக்கு ஏற்றமா இருக்குமா? நான் நேசிப்பது உண்மையானார், நான் இயேசுவை நேசிப்பது உண்மையானார், ஆனால் உங்களுக்கு பிரியமா இருக்குமா? இதை விட்டு கொடுத்துருங்க, எனக்கு வேணாம் இந்த வேலை, இது பிரச்சனை வருது எனக்கு. அப்படி சொன்னவங்க வேலையை மாற்றிட்டு போயிருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போனவங்களா இருக்கிறோம், வேலை ரிசைன் பண்ணவங்களா இருக்கிறோம். நான் சொன்ன டேவல் ஆஃபீஸர் சொன்னேன்ல, அவர் வேலையை ரிசைன் பண்ணிட்டார். 8 வயசு ரட்சிக்கப்பட்டார், 19 ரட்சிக்கப்பட்டார், 22 வயசுல வேலைக்கு போனார். என்ன எடுத்தோடனே கேப்டன்ல நேவியில கேப்டனா பெரிய போஸ்ட். அவர் ரட்சிக்கப்பட்டார். அங்கே போனப்போ ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டா ஸ்கூட்டரில் போவாராம். ஸ்கூட்டரில் போகும்போது சைடில் இது இருக்குல்ல, அதில் வசனம் எழுதியிருப்பாரு. அப்போது கேம்புக்குள்ளே போன சொல்லுவாங்களாம், என்னென்ன நீ அதெல்லாம் எழுதக்கூடாது, அது மத விஷயம்லாம் கொண்டக்கூடாது அப்படின்னு. உடனே அதுக்கப்புறம் சைக்கிளில் வந்தார், ஸ்கூட்டர் வரக்கூடாது. சைக்கிளில் வந்தோடனே ஆஃபீஸர்ஸ்லாம் ஒன்று காரில் போகணும், இல்லைன்னா ஸ்கூட்டரில் போவாங்க இல்லையா? கேம்பஸ்குள்ளே ஒரு சைக்கிளில் வந்தாருனாக்கா அவங்க எப்படி இருக்கும்? எல்லா ஆஃபீஸர்ஸ் வெக்கமாக போச்சு. மிலிட்டரியில் பயங்கர மரியாதை இருக்கும். நீ ஒரு ஆஃபீஸில் அந்த மாதிரி வந்து அசிங்கமாக இருக்கு எங்களுக்குன்னாங்க.
நான் கொண்டு வந்து அந்த ஸ்கூட்டர் தான் கொண்டு வர முடியும். சரி கொண்டு வாங்க. நாங்கள் அப்புறம் கொஞ்ச நாள் பார்த்தாராம், வேலையை விட்டார். நேவியில் கேப்டனுக்கு பெரிய போஸ்ட்டு, சாதாரண போஸ்ட்டு கிடையாது, நேவியில் பயங்கர மரியாதை. அதை விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்து 60 வருஷம் ஆச்சான். இப்போ அவர் 60 வருஷம் ஆக்சுவலாக பாருங்க. கர்த்தருக்கு பிரியமா ஜீவிக்கும்படி எதையும் விட்டு விட ஆயத்தமா இருக்கிறோம். யாக்கோபு அப்படித்தான் பண்ணான். எப்படி 2 பரிவாரங்கள் வந்தேன்னு சொன்னா, கொஞ்சம் முன்னாடி சொன்னான். இந்த வருடத்துக்கு முன்னாடி என்ன சொன்னா, ஆண்டவரே இந்த யாப்போக்கு நதியை கடக்கும் போது நான் எப்படி போனேன், வெறும் கோலும் கையுமாக போனேன், இப்பொழுதோ நான் 2 பரிவாரங்களோடு வந்து இருக்கிறேன். இப்படி சொன்னா, நான் 2 பரிவாரங்களோடு வந்து இருக்கிறேன். என்ன 2 பரிவாரங்கள் சொன்ன பார்க்கலாம். மாம்சிகமான பெருக்கமும் உலகப்புறமான பெருக்கமும், அதான் 2 பரிவாரங்கள். பரிவாரம் ஹோஸ்ட்னு போட்டு இங்கிலீஷ்ல ஹோஸ்ட்னு போட்டிருக்கோம். 2 பரிவாரங்கள். மாம்சமான பெருக்கம் ஆபிரகாம் கத்த பிள்ளைங்க இருந்தாங்களா? ஈசா கத்த பிள்ளைங்க இருந்தாங்களா? யாக்கோபுக்கு தான் 12 பிள்ளைங்க, 4 மனைவி 12 பிள்ளைங்க இல்லையா? மாம்சமான எவ்வளவு போட்ட மாம்சம் பாருங்க. அவன் எல்லாத்தையும் விட்டான். அவன் மாம்சமான பரிவாரங்கள் ஒன்று, மற்றொன்று உலகப்புறமான ஆசீர்வாதம் ஒன்று. இது 2 எனக்கு வேண்டாம் விட்டான். பாத்தீங்களா? அவன் சொல்றான் 2 பரிவாரம் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தான். இப்ப கத்தர் சொன்னாரு, வரான் பாரு ஏசான்னாரு. என்னது, ஏசா வந்துட்டு இருக்கிறான், 400 பேரை கூட்டிட்டு வரான். எப்படி தம்பியை போய் விசாரிக்கிறது 2 பேரை கூட்டு வந்தப்போ 5 பேரை கூட்டு வந்த போது, அதான் 400 பேரை கூட்டு வரேன்னு என்ன அடிக்கத்தான் வரேன்னு தெரிஞ்சு போச்சு. விட்டான். அழிவு வருகிறது, ஆத்மாவுக்கு நஷ்டம் வருகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு வெள்ளானை பாட்ட நீர் போகுதுன்னு சொன்னான். நமக்கு கூட அழிவு வருகிறது, நமக்கு அந்திக்கு வரிய வரப்போகிறது. அதற்கு முன்பதாகவே நாம் ஜீவனை பற்றி கொள்ளும்படிக்கு ஆண்டவரே உம்மாலுகிற பாக்கியம் போதும், பூமியில் உண்டான ஆச்சரியங்கள் ஒன்றும் இல்ல, உண்மையை பின்பற்ற விரும்புகிறேன், அந்தப்படியே உமக்கு பிரியமானபடி எல்லாம் ஜீவிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய ஜீவியத்துல உள்ளான மனுஷன் இயேசுவை போல மாறி இருக்கு. அது ஒரு பெரிய கஷ்டம் இல்ல. தெய்வத்தை சிநேகிப்பது, கத்தை பாதுகாத்துக்கூடாது, நமக்கு எவ்வளவு நஷ்டம் வராம பாதுகாத்துக்கூடாது. நான்லாம் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னால யூனியன்ல தலைவராக இருந்தேன், பயங்கர பவர்ஃபுல்லா இருந்தேன். ஏதாவது அவனுக்கு ஜாலியாக இருக்கணும், தலைவராக மரியாதை. அது ரிசைன் பண்ணேன், 90 ரிசைன் பண்ணிட்டேன். ரட்சிக்கப்பட்டேன்ல, இப்படி ரிசைன் பண்ணிட்டேன். எல்லாரும் சொன்னாங்க, ஜேம்ஸ் நீ ரட்சிக்கப்பட்ட, நீ ரொம்ப கிறிஸ்டின் ஆயிட்டுன்னு சொல்ற, எல்லாம் கரெக்ட் தான், ஆனால் யூனியன் மட்டும் விட்டுறாத. ஏன்னா உன்னை எல்லாரும் சாவடிச்சிடுவாங்க, உன்னை எல்லா ஆஃபீஸர்ஸும் உன்னை சாவடிச்சிடுவாங்க. நான் இன்னொருத்தர் சொன்னா, நீ பாப்பாரை திட்டிகிட்டே இருந்தா பாப்பார் ஆஃபீஸர் எகேன்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. இருக்கட்டும் விடு அப்படின்னு. ஒன்று வேணாம், நீ எலெக்ஷன் நிற்க வேண்டாம். பேட்டர்ன் ஒரு போஸ்ட் இருக்கு. என்ன சொல்ற, என்ன பதவி, என்னமோ பதவி இருக்குங்க, கனப்படுத்துக்கு ஒரு பதவி வச்சிருப்பாங்க, போஸ்ட் ஒரு மரியாதைக்குன்னு வச்சிருப்பாங்க. அந்த மரியாதை பதவி இருந்துக்கோ, நீ பேட்டர்ன் பேர், இது பேட்டர்ன் பேர் வச்சுக்கோ, அதில் இருந்துக்கோண்ணா. ஒன்றும் வேணாம், கம்ப்ளீட்டாக ரிசைன் பண்ணிட்டேன், யூனியன் மெம்பர்ஷிப் விட்டேன். எல்லாம் சொன்னாங்க. 1 வருஷம் ஒன்றும் பண்ணல. 3வது வருஷம் ஆரம்பிச்சா வெக்கப்பட்டு போனேன். 3 வாட்டி ட்ரை பண்ணி 3 வாட்டி வெக்கப்பட்டு போனாங்க. அதுக்கப்புறம் நான் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் எனக்கு ஆஃபீஸ் எல்லாம் பண்ணி கொடுவேன். எப்படி நான் நடந்து வரும்போது என்னை பார்த்தா, ஜேம்ஸ் குட் மார்னிங்மா அப்படிமா. எப்படி, ஏன் நான் கர்த்தர் நம்மோடு இருக்கிறேன், அதனால நான் ஒன்றும் நஷ்டம் வந்துடாது. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நான் தனியனே விடப்பட்டேன், 2002 பேர்ல தனியனை விடப்பட்டேன். ஆனால் கூட ஒருவனு கிட்ட வரல, மரியாதை ஜாஸ்தியாச்சு, அதோட முன்பை விட அதிகமாக மரியாதை ஆச்சு. ஆனால் கர்த்தருக்கு ஜீவிக்கும்படி இவை எல்லாத்தையும் தள்ளி எல்லாவற்றிலும் அவருக்கு பிரியமான செய்கிறேனா, அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறேனா, அவருடைய உபதேசப்படி ஜீவிக்கிறேனா என்று ஜாக்கிரதையாக ஜீவிக்கிற பொழுது உள்ளான மனுஷங்களே அவருடைய சாயல் உண்டாகும். நாம் அவரை தரிசிப்போம். புகழ்ச்சி பண்ணுங்க. இதை குறித்து நம்முடைய ஆலோசனை நிறைவேறத்தக்கதாக நம்முடைய சாயலாக எங்களுக்கு ஆண்டவரை கொடுத்திருக்கிற நாங்கள் ஆண்டவரை சோத்திரம் எங்களுக்கு மாதிரியாக கொடுத்திருக்கிற ஆண்டவரே தம்முடைய குமாரனாகி ஆண்டவரே இயேசுவை நாங்கள் பின்பற்றி அவரை மாதிரியாக கொண்டு நாங்கள் ஜீவித்த அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுத்தவர்களாக அவருக்கு பிரியமானபடி நாங்கள் செய்த ஆண்டவரே அவரை போல மாறுபடியாக ஆண்டவரே நம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருக்கும்படி இருக்கிறீர் ஆண்டவரே. அந்த நோக்கத்தை நிறைவேற்றத்தக்கதாக ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை முற்றிலுமாய் நாங்கள் மனத்தாண்டுகிறவர்களாக கீழ்ப்படிந்தவர்களாக காணப்படும்படியாகவும் நம்முடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் வளர்ந்து முற்றிலும் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை இயேசு போல மாறணும் ஆண்டவரே. அவருடைய தன்மையின் சொருபமும் பிதாவுடைய ஆண்டவரே பிரகாசமாய் நாங்கள் காணப்பட்டு ஆண்டவரே பூரண சர்க்குணனாக பிதாவை போல நாங்கள் மாறுபடியாக எங்களை ஒப்புக் கொடுக்கிற மாண்டவர் சோதரப்பா. விதமாக ஒவ்வொரு நாளும் கேட்கிற சத்தியத்தை கேட்டு அதை மனதில் வைத்து அதன்படியே நாங்கள் ஜீவிக்கவும் அந்த ஜீவித்தினால சுபாவத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாகவும் அந்த சுபாவத்தை நாங்கள் சொந்தமாக்கி கொண்டவர்களாக ஆண்டவரே அதில் வளர்ந்து பெருகி முற்றிலும் பூரணமாய்
மாற்றிக்கொள்ளத்தக்கதாக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சொல்றப்பா. இதற்கு விரோதமாக வருகிற சகல தடைகளும் நிர்மூலமாக்கப்பட முடியாது ஜெபிக்கிற கர்த்தாவே. அப்பா கடவுளே எங்களை பலப்படுத்தும், எங்களை தம்மை போல எங்களை மாற்றும், தம்மோடு கூட இருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து நாமத்தை கொண்டு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பசுத்தமிழர்கள் பிதாவே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். தேவி தன்னுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தாவே கருத்துள்ளவராக இருந்து கர்த்தாவே தன்னுடைய பிள்ளைகளுக்கு தேவையான சத்தியத்தை உபதேசத்தை நீர் பேசின தயவுக்காக நன்றி செலுத்துகிற கர்த்தாவே. நான் ஒருவராயிலும் வருகையின் நாளிலே கர்த்தாவே காணப்பட்டவர்களாய் காணப்படாதபடி நான் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய் காணப்படும்படியாய் எங்கள் ஊரில் உங்களுடைய கருத்தில் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் கூட உங்களுடைய வருகையை நோக்கி கர்த்தாவே ஆயத்தமாக இருக்கத்தக்கதாக, உங்களுடைய வார்த்தையின்படியே ஜீவிக்கத்தக்கதாக, உம்முடைய சுபாவத்தை வெளிப்படுத்தபடியாக ஜீவித்தவர்களாய் உம்முடைய சாயலாக தானே மாறி கர்த்தாவே நீ வரும்போது கர்த்தாவே உண்மை சந்திக்கிற ஒவ்வொரு ஆயத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். குடும்பமா இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறேன்ப்பா. தெய்வ பலம் உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறோம். சத்தியத்தை நடக்க முடியாது கர்த்தா, தேவ பலம் உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எல்லா விதத்தை இடரில் இருக்கிற நீங்களாக்கி கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தா இளைப்பாதாய் தம்முடைய ஜீவியத்தை செய்யத்தக்கதாக உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். தேவையான சகல அனுகூலங்களை கட்டிடுமப்பா. தேவையான சகல சாயங்களும் உண்டாயிருக்க முடியாது ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. எல்லா தீவிரங்களையும் பாதுகாக்கவும் அடையுடைய கை பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கும். விதமான விரயங்களை ஏற்படாதபடி பண விரயமோ பொருள் விரயமோ கால விரயமோ சமாதான கேடோ ஒன்றும் அணுகாதபடி உடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தால் ஆசீர்வதிக்கிறப்பா. கிருபை கர்த்தர் ஒப்பிக்கிற பொறுப்பேற்றுக் கொள்ளும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பக்தநாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல மறவாதே. ஆமென். அல்லேலூயா.